அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ஜாப், ரேஷன் கடையில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு காத்துட்ருக்கீங்க. ரிசல்ட் பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது அப்படின்ற தகவல் இன்றைக்கி வந்துடும். இன்று மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகுது அரசு. ஸோ ரிசல்ட் என்னைக்கு, எவ்வளோ போஸ்டிங், கூடுதல் வேக்கன்சி உயர்த்த போகிறாங்களா, இந்த மாதிரியான பல அப்டேட்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. அது சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல் இன்று மார்ச் 8ஆம் தேதி இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட போகிறாங்க. இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுடைய, அதாவது உங்களுடைய ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டில் இந்த மாதிரி தாங்க. நீங்கள் டிஆர்பி, உங்களுடைய மாவட்டத்தின் பேர் டிஆர்பின்னு போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் வந்துடும். அதில் போய் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேஜில் தான் உங்களுக்கான ரிசல்ட் வரும். சேல்ஸ்மேன் பேக்கருக்கான அதாவது கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னாக்கா எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு உண்டான அப்டேட் நிறைய வருது, ஆனால் நடக்கலை. ஸோ அதனால் நம்பி ஏமாந்தது தான் மிச்சம்ன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கீங்க. இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் செய்தி வரப்போகுது மார்ச் 8ஆம் தேதி. ஏன் அப்படின்னாக்கா சட்டசபை கூட்டத்தொடரில் இது சம்மந்தப்பட்ட மானிய கோரிக்கையின் போது இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் அதிகம். இதில் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளும் கூடுதல் வேகன்சி சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளும் எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக பணி நியமனங்கள் எவ்வளோ பண்ண போகிறாங்க, புதிய கடைகள் எவ்வளோ திறக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரேஷன் கடைகளில் பொருட்களை பாக்கெட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா சர்க்கரை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 1 kg பாக்கெட்டாக இல்லை 2 kg பாக்கெட்ஸாக கொடுத்துடணும். அதே மாதிரி அரிசி எல்லாமே 16 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி பாக்கெட்ஸாக கொடுத்துடணும். அது எல்லாருக்கும் வழங்குவதற்கு எளிதாக இருக்கிறது. இப்போ சாக்கில் பெரிய ஒரு 50 கிலோ 60 கிலோ சாக்கில் வரும்போது அதிலிருந்து பேக்கிங் ஓப்பன் பண்ணி அதை மறுபடியும் எடை போட்டு கொடுக்கும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்னும், அதே மாதிரி பையிலேருந்து வரும்போதே 1 கிலோ 2 கிலோ ஷார்ட்டேஜாக வருது. ஸோ அதனால் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அது அந்த மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவ்வாறாக தொடர்ந்து நிறைய விஷயங்கள், நிறைய அப்டேட்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் புதுசாக என்ன சொல்ல போகிறாங்க, இதுக்கான அறிவிப்புகள் எப்போ வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு இன்றைக்கி விட தெரிஞ்சிடும். ஒரு 10-11 மணிக்கு மேலே இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டுகள் வரும். வந்த உடனே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.